திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். Welcome to Satellite Bible Classes. வணக்கம். தேசிய வேதாகம கல்லூரி மாணவ கண்மணிகளே, தோழர்களே, அருமை பெற்றோரே, உலகளாவிய என் தமிழ் சொந்தங்களே, மீண்டுமாக இந்த வான்வழி வகுப்புகளுக்கு உங்களை வரவேற்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில் வார்த்தை மாம்சமானார், The Word Become Flesh என்ற தலைப்பில் நம்ம படிக்கிறோம். ஒரு கேள்வி எப்போதும் உங்கள் மனசில் இருக்கும். கடவுள் ஏன் மாம்சத்தில், அதாவது உடலில் வர வேண்டும்? இந்த கேள்வியை முதல் மனிதனிலிருந்து கடைசி மனிதன் வரைக்கும் எல்லா மதங்களிலும் கூட இந்த கேள்வி இருக்கிறது. Why God must come in the flesh? அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களை அவருடைய சாயலிலும் அவருடைய ரூபத்திலும் அவருடைய ஆவியிலும் உண்டாக்கியிருக்கிறார் என்று ஆதியாகமம் 1 அதிகாரம் 26வது வசனம், ஆதியாகமம் 2 அதிகாரம் 7வது வசனத்தில் படிக்கிறோம். Man is made in the image of God, in the likeness of God, in the spirit of God. Therefore, God loves man. புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 28 அதிகாரம் 20வது வசனத்தில் படிக்கிறோம். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வார்த்தையை பலமுறை நம்ம படிச்சிருக்கோம். வேதமானவர்கள் எல்லாருக்குமே தெரியும். உலகத்தின் முடிவு பரியந்தமும் உங்களோடு இருக்கிறேன் என்ற அந்த தகவல் எதை பற்றியது? இயேசு கிறிஸ்து மாம்சத்தில் வந்ததுனால, மாம்சத்தில் மனிதர்கள் உயிரோடு இருக்கிறதுனால, மனிதனுடைய முடிவு காலம் வரைக்கும் எல்லா மனிதர்களுக்கான உதவியாக இயேசு இருக்கிறார். Behold, I continue with you always என்று அவர் சொன்னார். அப்படியானால் எல்லா மனிதர்களோடு இயேசு எப்படி பூமியின் கடைசி காலம் வரைக்கும் இருக்க முடியும்? அதனுடைய பொருள், மாம்சமாகி உன்னுடைய உடல் நிமித்தம், அந்த உடலிலே அவர் வந்தது நிமித்தம் உங்களோடு எப்போதும் இருக்கிறார். இன்றைக்கும் நாம் அவரை அறிந்திருக்கிறோமோ இல்லையோ, அவரை அறிக்கை செய்கிறோமோ இல்லையோ, எல்லா மனுஷனுக்கும் அவர் அருகில் இருக்கிறார். அவர் துணையாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தூரமானவர் அல்ல. Every man on the face of the earth can claim and understand that he is near to Christ. ஏனென்றால் அவர் மாமிச உடலிலே வந்தார். சங்கீதக்காரன் ஒரு இடத்துல புலம்புகிறார். கடவுளை பார்த்து சொல்கிறார், ஐயா, நீங்கள் எப்போவுமே என்னை நினச்சிட்டு இருக்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம், என் வழிகள் மோசம், என் எண்ணங்கள் தீமையானது, நான் அக்கிரம சிந்தை கொண்டிருக்கிறேன், நீங்கள் எப்போவுமே என்னை விசாரித்தா நான் இருப்பேனா? நான் தூசியாய் போய்விடுவேனே. ஆகவே கடவுளே, நீங்கள் என்னை கைவிட்டுருங்கன்ற மாதிரி அவன் புலம்புவதை பார்க்கிறோம். பாருங்கள், சங்கீதம் 8:4வது வசனம், மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிச்சூட்டினீர். ஆக மனுஷனை தேவன் தேவ தூதர்களை விட சற்று சிறிய அளவில் கீழாக அவனை உண்டாக்கியிருக்கிறார். மனிதன் தேவனுடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் மனிதனை கடவுள் விசாரித்தால் அவன் தப்ப முடியாது. ஆதியாகமம் 6வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பூமியானது
தேவனுக்கு முன்பாக சீர்கேடாய் இருந்தது. பூமி கொடுமையினால் நிறைந்திருந்தது. தேவன் பூமியை பார்த்தார். கவனியுங்கள், இதோ அது சீர்கேட்டதாக இருந்தது. மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களால் பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன் என்றார். இந்த இடத்துல மனிதன், மாமிசம் என்ற சொற்கள் திரும்ப திரும்ப வருவதை பார்க்கிறோம். தேவன் நோவாவினிடத்தில் பேசுகிறார். பூமியில் உள்ள மனிதர்களுடைய அக்கிரமம், அவனுடைய நினைவு எல்லாமே பாவமாக இருக்கிறது. எல்லாரும் தங்களுடைய வழிகளை கெடுத்து கொண்டார்கள். ஆகவே மாம்சமான யாவருடைய முடிவும் எனக்கு முன்பாக வந்தது என்று சொல்கிறார். அப்படியானால் தேவனால மனுஷன் மத்தியில் மாம்சத்திலும் வர முடியும். மனிதர்களை மாம்சத்திலிருந்து நீக்கவும் முடியும், நியாயம் தீர்க்கவும் முடியும். சகோதரர்களே, ஆதாம் ஏவாளுடைய வரலாற்றை நாம் படிக்கும்போது, முதலாவது தேவன் ஆதாமை உண்டாக்கினார். அடுத்தது ஏவாளை உண்டாக்கினார். ஏவாளை தனியாக ஒரு மண்ணை எடுத்து உண்டாக்காமல், ஏற்கனவே மாம்சமாயிருந்த ஆதாமனுடைய உடலில் இருந்து ஒரு எலும்பை பிரித்தெடுத்து அந்த எலும்பை கொண்டு ஏவாளை உண்டாக்கினார். இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21 முதல் சில வசனங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவனை அவளிடத்திலே கொண்டு வந்தார். அப்பொழுது ஆதாம், இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள். இவள் மனுஷனிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். இந்த தகவல் கொஞ்சம் உற்று கவனித்தா நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதாவது தேவனால் மாமிசத்தை, அதாவது ஃப்ளஷ், இந்த உடலை உருவாக்க முடியும். ஆதாமினிடத்திலிருந்து அடுத்த நபர் ஆதாமினுடைய உடலிலிருந்தே வந்தார். ஏவாள் எங்கிருந்து வந்தாங்க? ஆதாமினுடைய உடலிலிருந்தே வந்தாங்க. அதனால் ஆதாம் என்ன சொல்கிறாரு ஏவாளை பார்த்து? இவள் என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறாள். ஆகவே அவளை மனுஷி என்று அவன் அழைக்கிறான், உமன் என்று அழைத்தானான். She belonged to Adam's flesh. இந்த கான்செப்ட், இந்த உபதேசத்தை நீங்கள் ஆரம்பம் முதலே கவனிக்கணும். தேவனால் ஒரு நபரை மாம்சத்தில் உருவாக்க முடியும். கேள்வி என்னன்னா, உலகத்தில் உள்ள அனைத்து மதங்களும் கிறிஸ்தவம் கூட சேர்ந்து ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். தேவன் ஏன் மாம்சத்தில் தமது குமாரனை அனுப்பினார்? அவருக்கு வேலை இல்லையா? வேறு வழி இல்லையா? ஏன் அவர் மாம்சத்தில் அனுப்ப வேண்டும்? இந்த கேள்விகள் எப்போதும் உங்கள் மனதில் இருக்கிறது. ஒரு மாம்சத்திலிருந்து இன்னொரு மாம்சத்தை உருவாக்குவதும், நாம் ஆதாமிலிருந்து இந்த பூமியில் உள்ள அனைத்து மக்கள் உருவானதும் நாம் ஒப்புக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம்தான். நம்ம எல்லாருக்கும் ஆதாம் தகப்பனாக இருக்கிறான், உடலாக இருக்கிறான். இன்றைக்கி உலகத்தில் 850 கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் அனைவரும் ஆதாமின் உடலிருந்து வந்தவங்க தானே. அப்படியானால் தேவனுடைய வல்லமையினால் தமது சொந்த குமாரனை இந்த ஆதாமின் உடல் வழியாக, ஏவாளினுடைய உடல் வழியாக கொண்டு வருவது அவருக்கு சாத்தியமே. It is possible to God to bring His only begotten Son through the very flesh of Adam and Eve. காரணம் என்னவென்றால்,
11ஆம் வசனம் 6ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தில் படித்தோம். பூமி கடவுளுக்கு முன்பாக சீர்கெட்டு இருக்கிறது, பூமி கொடுமையினால் நிறைந்திருக்கிறது. 12ஆம் வசனத்தை பார்க்கிறோம், மாம்சமான யாவரும் பூமியின் மேல் தங்கள் வழியை கெடுத்து கொண்டார்கள். அப்போது மாம்சத்தில் வந்த மனிதன் பூமியை கெடுத்து போட்டான், தன்னையும் கெடுத்து கொண்டான். அவனுடைய நினைவில் இருக்கிற எல்லா யோசனைகளும் விரோதமான பாவங்களாகவே இருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதீத்த நினைவின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு. அதாவது ஆல்வேஸ் இட் இஸ் ஈவில், நத்திங் இஸ் குட் இன் மேன். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு மனிதன் தாழ்ந்து போனான். அதனால தான் தேவன் அவன் மீது அன்பு கொண்டு எந்த மனிதன் நினைவினாலே பாவம் செய்தானோ, செயல் வழியாக பாவம் செய்தானோ, பூமியிலே கொடுமையினால் நிறைத்தானோ, பூமி அக்கிரமத்தால் முழுகியதோ, அந்த மனிதனின் உடல் வழியாக தமது சொந்த குமாரனை, வார்த்தையை மனுஷனாக அனுப்பினார். முடியுமா இது? முடியும். நீங்கள் பைபிள் எடுத்து படித்தீங்கன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, மனோவா, இப்படி பரிசுத்தவான்களை படித்து கொண்டு போனால் அவளுடைய வாழ்க்கையிலெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. அவங்களுக்கு குழந்தை இல்லாத காலத்தில் கர்த்தர் அவர்களை பார்த்து சொன்னார், ஒரு உற்பத்துவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு பிள்ளை உண்டாயிருக்கும் அப்படின்னு சொன்னார். ஆபிரகாம் இடத்துல தேவன் சொன்னார், ஒரு பிள்ளை பேறு காலத்தில் உனக்கு ஒரு குமாரன் உண்டாயிருப்பான். இந்த மாதிரி கருத்துக்கள் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில் ஆதியாகமம் முழுவதும் நம்ம படிக்கிறோம். அதே வார்த்தையை புதிய ஏற்பாட்டில் நாசரேத் ஊரை சேர்ந்த தாவீதின் குடும்பத்தில் வந்த மரியாள் இடத்துல தேவதூதன் ஒரு உற்பத்துவ கால திட்டத்தில் உனக்கு ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரன் என்னப்படுவார். அப்பொழுது அவள், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று அவள் சொன்னாள். அப்பொழுது தேவதூதன் சொன்னான், தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? ஆதாமிடத்திலிருந்து ஏவாள் வயிற்று வழியாக கர்ப்பம் அடைந்து பிறக்கலையே. ஆதாமிடத்திலிருந்து ஏவாள் அவனுடைய உடலில் இருந்த ஒரு பகுதியில் தேவன் அதை உண்டாக்கினாரே. அதனால் தேவனுக்கு சித்தமானால் வார்த்தை மாம்சமாவது அது ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான். The word become flesh என்றது இட்ஸ் a possible route. ஏனென்றால் மரியாள் கேட்குறாங்க, நான் புருஷனை அறியனே, நான் ஒரு கன்னிகையாச்சே, எப்படி என்னுடைய உடலுக்குள்ளே தேவன் தமது வார்த்தையாகிய குமாரனை அனுப்ப முடியும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அப்போது தேவதூதன் சொல்கிறாரு, தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? அடுத்தது சொல்கிறாரு, ஒரு ப்ரெக்னன்சி பீரியட், ஒரு பிள்ளை உருவாகக்கூடிய காலத்தில், அப்படின்னா இயேசு கிறிஸ்து மரியாளிடத்தில் பிறந்தபோது ஒரு மணி நேரத்தில் அவர் கர்ப்பத்துக்குள்ளே வந்து பிறக்கலை, ஒரு மாதத்தில் பிறக்கலை, நம்ம எல்லாரும் பிறக்கிற மாதிரி ஏறக்குறைய ஒரு 10 மாதம் ஒரு முழு வளர்ச்சியடைந்த குழந்தையாக பிரசவ வலி ஏற்பட்டு பெத்லெகேமில் ஒரு சத்திரத்தில் அவர் பிறந்தார் என்று நாம் படிக்கிறோம். அப்போது தேவன் தமது குமாரனை மாம்சத்தில் கொண்டு வருவது அவருடைய சாத்தியமான செயல்களில் ஒன்று. It is possible to God to bring His Son through the flesh. ஆகவே அன்பு சகோதரர்களே, இது நீங்கள் முதல்ல விளங்கணும். அவர் மாம்சத்தில் மனுஷனாக வந்ததுனால
அவர் காட்டில் வாழ்கிற ஒரு பிராணியாக, ஒரு மிருகமாக போய் வாழாமல் மனிதர்கள் மத்தியிலே அவர் வாசமாக இருந்தார். யோவான் 1:14 வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணினார். இந்த இடத்துல நமக்குள்ளே என்ற வார்த்தை உங்களையும் என்னையும் மனித கூட்டத்தையும் காண்பிக்கிறது. என்னதான் இருந்தாலும் மிருகங்கள்லாம் பாருங்கள், கூண்டை திறந்து விட்டால் அது இனத்தோடு அது போய் சேர்ந்துடும். பறவையை திறந்தால் பறவையோடு சேர்ந்துடும். சிங்கம் புலி திறந்தால் அது காட்டுக்கு ஓடி போகும். ஆனால் மனிதர்கள் மத்தியில் தான் வாழ்வார்கள். இயேசுவும் கூட மனிதனாக வந்ததுனால மனிதர்கள் மத்தியிலே அவர் வாழ்ந்தார். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆயுள் காலம் முழுவதும் அந்த 33 ஆண்டுகள் ஒரு குகையில் அவர் கழிக்காமல் மனிதர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். மனிதர்கள் மத்தியிலே உலாவினார். மனிதர்கள் மத்தியிலே உபதேசித்தார். மனிதர்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்தார். மனித கரங்களால் சிலுவிலே அறையப்பட்டார். என் அன்பு சகோதரர்களே, இதெல்லாம் நீங்கள் இந்த சத்தியத்தை விசாரித்து புரிந்து கொண்ட மக்களாக நீங்கள் இருக்க வேண்டும். லூக்கா எழுதிய சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த 1ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து மாம்சமான அந்த வரலாற்றை மிக சுருக்கமாக நாம் புரிந்து கொள்ளும் வண்ணம் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இங்கே அதை வைத்திருக்கிறார். பாருங்கள், 26வது வசனம். 6ஆம் மாதத்தில் காபிரியேல் என்னும் தூதன் கலிலேயாவில் உள்ள நாசரேத் என்னும் ஊருக்கு வந்தார். இந்த இடத்துல 6ஆம் மாதம் என்பது யூதர்களுடைய 12 மாதத்தில் 6ஆம் மாதம். அப்போது 6ஆம் மாதம் மரியாள் கர்ப்பவதியானால் அவள் பிள்ளை பேர் எப்பொழுது அடைந்திருப்பாள் என்றால் அது ஏப்ரல் அடுத்த வருஷம்தான். 10 மாதங்கள். அடுத்தது கவனிங்க, 27வது வசனத்தில் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்று நாமம் உள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையின் இடத்துல தேவனால் அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பேர் மரியாள். மரியாள் 3 வயது 5 வயது 7 வயது குழந்தை அல்ல. திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பக்குவம் உள்ள ஒரு பெண், திருமணத்துக்கான உடல் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் கன்னிகையாக இருக்கிறார், இன்னும் திருமணமாகவில்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக அவர் இருக்கிறார். இந்த இடத்துல கன்னிகை என்ற அந்த சொல்லையும் நீங்கள் ஆழமாக கவனிக்க வேண்டும். 28வது வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, தேவன் காபிரியேல் என்ற தூதனை அனுப்பிய போது அவன் எந்த மாதம் வந்தான், எந்த ஊருக்கு வந்தான், எந்த பெண்ணை சந்தித்தான், இது வரைக்கும் தகவல் நமக்கு தெரியுது. இப்பொழுது அவள் இருந்த வீட்டிற்குள் பிரவேசித்து முதல்ல அவன் சொன்ன வார்த்தை கவனிங்க, கிருபை பெற்றவளே. கிருபை என்பது எல்லாருக்கும் கிடைக்காது, அது தேவன் கொடுக்கும் ஈவு. தேவனுடைய கண்களில் நோவாவுக்கு கிருபை கிடைத்தது என்று நாம் படிக்கிறோம். ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது. அப்போ கிருபை எல்லாரும் கிடைக்காது. இங்கே மரியாளுக்கு கிருபை பெற்றவளே. அடுத்து பாருங்கள், வாழ்க. ஒரு முக்கியமான வார்த்தை இது. பேரரசர்களை நீடூழி வாழ்க என்று சொல்லுவார்கள். தேவதூதன் மரியாளை வாழ்த்துகிறான். அவ்வளோ சிறப்பான ஒரு சொல்லை அவன் பயன்படுத்துகிறான். வாழ்க என்று சொல்கிறான். உனக்கு நித்திய ஜீவன் உண்டாகட்டும் என்று சொல்கிறான். வாழ்க என்று சொல்லி அடுத்து என்ன சொல்கிறான் பாருங்கள், கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 23:4 படிக்கிறோம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அப்படியானால் தேவனுடைய பிள்ளைகளோடு கர்த்தர் இருக்க முடியும். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். இப்பொழுது இன்னொரு முக்கியமான வார்த்தை பாருங்கள், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார்.
அப்படியானால் ஸ்திரீகளுக்குள்ளே ஏவாள் ஆசீர்வதிக்கப்பட்டவரானா இல்லை. ஏவாள் ஒரு கால் தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம், ஆனால் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அல்ல. அவர் பாவம் செய்ததுனால ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார். ஏவாளை குறித்த எந்த ஒரு விஷயமும் மரியாளுக்கு சொன்னது போல எங்கும் சொல்லப்படல. மரியாளுக்கு கிருபை இருக்கிறது, வாழ்த்து இருக்கிறது, கர்த்தர் அவளுடன் இருக்கிறார், ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொல்கிறார். இப்படி சொல்லிவிட்டு தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, அவர் மாம்சத்தில் பூமியில் வரப்போகிறார் என்ற அந்த தகவலை மரியாளிடத்தில் சொன்னபோது மரியாள் ஒரு கேள்வி கேட்டாள். பாருங்கள், 34வது வசனம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே என்றாள். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, மரியாள் கை குழந்தை இல்லை, மரியாள் வயதான கிழவியும் அல்ல, பிள்ளை பேற்றுக்கு தகுதியான திருமணம் ஆகக்கூடிய ஒரு பெண்ணாக அவங்க இருக்காங்க. She asked a right question. I did not know a husband. How can it possible என்று கேட்டாங்க. இதுக்கு தேவதூதன் என்ன பதில் சொல்லியிருப்பார்? மொத்தமாக ஒரு பதில் சொன்னார். பாருங்கள், 35வது வசனம். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்தாவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்திலே பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது, தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்படும். இவ்வளோ அற்புதமான ஒரு கருத்து இங்கே பேசப்பட்டிருக்கு பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உன் மீது நிழலிடுவார். By the shadow of the Holy Spirit you will conceive and you will bring forth a son என்று சொல்கிறார். மரியாள் வழியாக பிறக்க போகிற அந்த குழந்தை ஆனா பெண்ணா என்று இங்கே சொல்லப்பட்டு விட்டது. மரியாள் கர்ப்பத்துக்குள்ளே தேவன் வைக்கக்கூடிய அந்த குமாரன் பரிசுத்தாவின் ஒத்தாசினால் வைக்கப்படுவார் என்று சொல்லப்பட்டது. இதெல்லாம் நம்ம ஜீரணித்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், அதை குறித்து நாம் சிறப்பாக சிந்திக்க வேண்டும். இதையெல்லாம் சொல்லி முடித்த பிறகு 37வது வசனம் பாருங்கள். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான். எப்போதெல்லாம் கடவுளை குறித்து நம்ம பேசுகிறோமோ அவருடைய கையை நீங்களும் நானும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவருடைய காலை நாம் உடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அநேக சமயத்தில் உலகத்தில் இருக்கிற மதத்தில் மனிதன் கடவுளை கட்டுப்படுத்துவான், சாப்பாடு கொடுப்பான், தோளில் சுமப்பான், தேவையில்லைன்னா கடலை கரைச்சிடுவான். கடவுளை இந்த நிலைக்கு அவன் பண்ணுறான். ஆனால் வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்கிறவர், நோவா காலத்து வெள்ளத்தில் பூமியில் உள்ள அனைத்து மாம்சமான உயிர்களை நியாயம் தீர்த்தவர், அவருக்கு முன்பாக நாம் நிற்கிறோம். ஆகவே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. உடனே மரியாள் தேவதூதனால் சொல்லப்பட்ட வார்த்தையை விசுவாசித்து ஒரு அற்புதமான சொல்லை அவள் பயன்படுத்துகிறார். அதாவது யூதர்கள் யாருக்கும் அடிமைகள் கிடையாது, புறஜாதிகள் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்தாங்க. டூலாஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு அடிமை என்று பொருள். எந்த ஒரு யூதனும் நான் அடிமைன்னு ஒத்துக்கவே மாட்டான். ஆனால் மரியாள் நான் தேவனுக்கு அடிமை என்று சொன்னார்கள். பாருங்கள், 33வது வசனம். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்றான். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். Behold, I am a slave, doulos to the Lord. இதோ நான் என் ஆண்டவருக்கு அடிமை என்று சொன்னார்.
தன்னை விட்டு கொடுத்தார். அந்த நேரமே பரிசுத்த ஆவியானவர், வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக அவருடைய கர்ப்ப பைக்குள்ளே வந்து சேர்ந்தார். இவ்விதமாக இயேசு மரியாள் வயிற்றில் உரிய காலத்தில் அவளுக்கு பிரசவ வேதனை ஏற்பட்டு பிள்ளை பெறும்படியாக ஒரு இடத்தை தேடிய போது ஒரு இடம் கடாமல் போனதனால அவர்கள் ஒரு சத்திரத்தை தேடி அங்கே ஆடுகளும் மாடுகளும் கட்டியிருக்கிற ஒரு இடத்துல, ஒரு தொழுவத்தில் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கு மகனாக பிறந்தார் என்ற தகவலை லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். இதை லூக்கா 2ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற்பேறான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். இயேசு எவ்விதமாக எங்கே பிறந்தார் என்ற ஒரு தகவலை நம்ம இங்கே பார்க்கிறோம். இதுவரைக்கும் நம்ம படித்த இந்த வசனங்களை எல்லாம் நாசரேத் என்ற ஊர் இன்றைக்கும் இருக்குது, பெத்லகேம் என்ற பட்டணமும் இன்றைக்கும் இருக்குது. இயேசு பிறந்தார் என்று சொல்கிற அந்த இடம் இன்றைக்கும் குறிக்கப்பட்டு அது ஒரு மேடையாக அந்த பகுதியில் இருக்கிறது. சகோதரர், இந்த சம்பவங்கள்லாம் நடந்து ரொம்ப காலத்துக்கு முன்னால், ஞாபகம் இல்லாத ஒரு காலத்தில் நடந்ததாக நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றையிலிருந்து சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி நடந்தது. வார்த்தை மாம்சமானார். ஆதாமனுடைய உடலில் இருந்த எலும்பு மாம்சமாக ஏவாளாக மாறியது போல மரியாளினுடைய கர்ப்பத்தின் வழியாக, அந்த உடல் வழியாக, அந்த தசை வழியாக தேவன் தமது வார்த்தையை மாம்சமானார். அவர் மனிதனாக வந்தார். எனவே இந்த அளவில் இன்றைய செய்தியை நீங்கள் உள்வாங்கி கொண்டு இதனுடைய தொடர்ச்சியை நாளை கவனிக்கத்தக்கதாக உங்களை நான் கேட்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, தேவரீர் உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆதாமுக்கு பிறகு அவனுடைய உடலிலிருந்து மாம்சத்தில் ஏவாளை உண்டாக்கின பிறகு மனுஷர்கள் மத்தியில் உள்ள மாம்சத்தில் மரியாளின் மூலமாய் உமது சொந்த குமாரனாகிய வார்த்தையை நீர் அனுப்பினதற்காக உம்மை துதிக்கிற, ஸ்தோத்திரிக்கிற. இந்த விந்தையை, இந்த அதிசயத்தை விசுவாசிக்கத்தக்கதாக எங்களை ஏவி அருளும். உணரும்படியாக எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6082. செல்போன் 9385500882. கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்?